السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களை நாம் வளமையாக பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களான உம்மஹாத்துல் மூமின்களை பற்றி அவருடைய வாழ்க்கையை மிக மிக சுருக்கமாக சொல்லி வருகிறோம். அந்த வகையில் கடந்த 3 நாட்களாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொன்னோம். இன்றைய தினம் அவருடைய கடைசி சந்தர்ப்பம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக மிக விசேஷ குணங்களை கொண்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அதே நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு தடவை அவர்கள் ஒரு மாலை அணிந்திருந்தார்கள் களத்திலே. அந்த மாலையிலே லேசாக தங்கம் சேர்க்கப்பட்டிருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து அந்த மாலை பற்றி சற்று வெறுத்தார்கள். உடனே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று தேவையில்லைன்னு சொல்லி தன்னுடைய களத்திலிருந்து அந்த மாலையை அகற்றி விட்டார்கள். அதே போல் மற்றவர்களுக்கு அதிகமாக தாராளமாக உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் தாராளத்தன்மையை எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதே நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தலைமுடி அவரிடத்தில் இருந்தது. அதை மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை பார்வைக்காக எல்லாம் எடுத்து வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடிக்கு கூட அவர்கள் கண்ணியம் கொடுத்திருந்தார்கள். ஒரே ஒரு முடி தான் வைத்திருந்தார்கள். ஆனாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்பதனால் அதில் பரக்கத்து இருக்கிறது. அதை பார்ப்பதும் பரக்கத்து, அதை தொடுவதும் பரக்கத்து என்பதை அவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 63வது வருஷம் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சி நடைபெற்றதப்பா. அந்த காலத்தில் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு புரட்சி நடைபெற்றது. அந்த காலத்தில் தான் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 84வது வயதில் அங்கே வஃபாத்தானார்கள். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாதா தொழுகையிலும் நிறைவேற்றி வைத்தார்கள். அப்போ அந்த காலத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியா என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த மையவாடியில் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. ஆனால் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே